அஸ்வத்தாமன் சார், வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திரு அஸ்வத்தாமன் அவர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் தெரிஞ்சா இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல? கரெக்டா கட்டுவிட்டா. எந்த சம்பவத்தை சொல்றீங்க? அதான் காலைல பழுதுட்டு இருந்தீங்களே. நான் எதுக்கு அழலையே? ஏங்க இன்டர்வியூ கூப்பிட்டு 15 நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா சப்ஜெக்ட் வாங்க. நான் அழுந்தேன்னு நீங்க பாத்தீங்களா? எதுக்கு பாக்குறேங்க, கண்ணு கலங்குதுங்க. அதெல்லாம் ஒன்னும் கண்ணும் கலங்கல. ஜூம் போங்க சார், போங்க போங்க. அப்படி ஒண்ணு நடக்கல சார். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவல. 31 வருஷமா ஜெயிச்சிருந்த 9 முறை ஜெயிச்ச பிஜேபி அங்க காலி ஆகி போச்சு. பங்கிப்பூர்ல பிரசாந்த் கிஷோர் காலி பண்ணிட்டாரு. அதை பேசுறதுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன். அதை பேசுவோம். அதுக்குள்ள தொடங்கிடுச்சு. உங்களை அழுவ வச்சுட்டாங்களே மாதிரி. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். அவ்வளவுதான். சரிங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணை கொண்டு போறாங்க. ஒரு பிரச்சனை அவர் மேல அவர் பேசினதா சொல்றாங்க. அவரே அதுக்கு சொல்றாங்களா? நீங்க பேசுனது பார்க்கல. பார்த்தேன். அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பேசியதாக அது ரெட்டை அர்த்தம் உங்களுக்கு புரியல. ஐயோ என் கை பத்தல. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது. உதயநிதி பேச்ச ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? உதயநிதி பேசினது என்ன வெளிப்படையா பேசினாரா? யாரை பற்றி பேசினார்? அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்க. யாரு ஆதரிக்கிறீங்க? நான் ஆதரிக்கிறேன்னா எதிர்க்கனா இல்லீங்க. நீங்க சொல்லுங்க. யாரை பற்றி பேசினார்? இல்ல உதயநிதி என்ன பேசினார் அத சொல்லுங்க. அவருக்கு இருக்கிற கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்துல இல்லையா? அந்த உதயநிதி மூஞ்சில் ஒரு புன்முறுவல் வந்துச்சு பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டவனே ஏன் அவ்வளவு ஆனந்தம்? முகம் தகன்னு மின்னுது. அப்ப நீ ரசிக்கிறத ரைட்டா? கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றார். திரு அஸ்வத்தாமன், பிஜேபி இத பத்தி பேசலாமா? நீங்க சொல்லுங்க. முதல்ல விஜய திரிஷாவை விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னவர் தானே உங்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா அந்த அரசாங்கம்? அரெஸ்ட் பண்ணாங்களா? அன்னைக்கு அவர் ஆட்சியில இல்ல. சரிங்களா? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பெண்களை கொச்சைப்படுத்துவதும் ஆபாசமாக பேசுவதும் பிஜேபி என்ன? நீங்க என்ன சுத்தமா அப்படியே ரொம்ப பெண்களை மதிக்கக்கூடிய கட்சியா? நீங்க பெண்களை மதிக்கிறவங்களா? நாங்க நாடா வகுத்து பாரு இதேன்னு சொன்னதுக்கு. ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? வெளிப்படையா பேர் சொல்லி சொன்னவர் சார் உங்க மாநில தலைவர். சரிங்களா? உதயநிதி ஸ்டாலின் அப்படியே சொன்னாரு. சொல்லுங்களேன், எடுங்க. இல்ல உதயநிதி பேச்சை மாதேஷ் ஆதரிக்கல. நான் ஆதரிக்கல. எந்த பெண்களையும் உதயநிதி பேச்சை எதிர்க்கிற யாரு சார்? நான் ஆதரிக்கிறது எதிர்க்கிறது இருக்கட்டும் சார். இன்னைக்கு நம்ம பரோட்டா கொத்து பரோட்டா ஆக போகுது. ரொம்ப ரொம்ப பவுடர் கிவுடர்லாம் போட்டு அது மேக்கப் பண்ணிட்டு தான் வந்தீங்க. இருந்தாலும் அது மறுபடியும் கலங்குது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் கலங்கல சார். நீங்க இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. கைது, அரசியல்வாதிகளுக்கு கைது, சிறைவாசம், நீதிமன்றம் இதெல்லாம் போவாதா? உங்களுக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கலாம். என்ன 12-13 வருஷமா நீங்க ஆட்சி அதிகாரத்துல பிஜேபி அங்க உட்காந்துக்கிட்டு அதை காட்டிக்கிட்டே இங்க ஏமாத்திட்டு திரும்புறீங்க பிஜேபி தமிழ்நாட்டுல. அதனால உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கலாம், அச்சமா இருக்கலாம். திமுக பாக்காதா சார்? அப்படின்னா கூட்டவனே போயிருக்க வேண்டியதானே? அந்த பயம் இருக்குல்ல, போடா. பிஜேபி என்ன சற்றும் சளைத்தவர்களா என்ன? பிஜேபி ரொம்ப தூய்மையான பிஜேபியோட ஸ்போக்ஸ் ரொம்ப தூய்மையான கட்சியா? இப்ப நான் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன். பிஜேபி பத்தி மாதேஷ் பேசினா கெட்ட கோவம் வருது, ஏதாவது பண்ணிடலாம் தான் தோணுது. ஆனா திமுக பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் தோணுது? பத்திரிக்கையாளர் நீங்க, நான் கேள்விதானே கேக்குறேன். தோணல பேசாம இருங்க. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது. அப்படி இல்லாதவர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. ஆர்எஸ் பாரதியோட ஸ்டேட்மெண்ட் செமையா இருந்தது சார். நீங்க பாத்தீங்களா? என்ன இன்னும் மீசை எடுக்க போறானா? என்ன சார், ஏற்கனவே பாதி மீசை எடுக்க போறதான் சொன்னான். சரி, அவனு மீசை இருக்குங்கிறதே உலகத்துக்கு இப்பதான் தெரியும்.
RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க சார், திருசா என்ன பிரதமரா முதலமைச்சரா, அவரை விமர்சிச்சா எதுக்கு நீங்க கைது பண்றீங்க, அரசு வந்து வேற இதுல வந்து கவனம் செலுத்தலாமே. திஷாவை பத்தி பேசுவதற்கு உடனே இவ்வளவு அவசரம் தேவை அவர் எதிர்கட்சி தலைவர்? அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? மாட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு? உதயநிதி அவர்கள் வந்து நான் த்ரிஷாவை பத்தியே பேசலையே. நான் எங்கேயாவது திருசான்னு மென்ஷன் பண்ணிருக்கேனா? இப்போ வந்துருச்சா வெளியில? உங்க புத்தி எல்லாமே ஒரே புத்தி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. பேச்சை திரித்து என்ன உலகம் அவர் பேசாத பேச்சு பேசிட்டாரு. கூட்டத்தில இருந்து யாரோ ஒருத்தர் வந்து திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருது, அவங்க வீட்டுக்கு மட்டும் வருதுன்னு கூட்டத்தில் கேட்டாங்க. அப்ப கேட்கிற நேரத்தில் திரிஷா வீட்டில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்டபோது, வருமானு கேட்ட நேரத்தில் அங்க மட்டும் வரும் என்று சொன்னார். அது என்ன தப்பு இருக்கு? உலகமுகா தப்பா? அது என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். அது என்ன தப்பு இருக்கு? உலகமுகா தப்பா? அது இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய பேச்சா இது? நாடாளுமன்றத்தில் கலந்து கொள்ளாமல் வெளியே போராட்டம் நடத்தும் அளவுக்கு இது முக்கியமான விஷயமா? திமுகவினர் அத்தனை பேரும் மூளை இல்லாத கொத்தடிமைகள் என்பது புரிகிறதா? அதுல ஒரே ஒரு ஆளு கூட இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண வேணாயா, பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சண்முகம், பொம்பளை கேசுங்க. இது எந்த காலத்திலும் காங்கிரஸோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டுமில்லை. தமிழர்களை காவு வாங்குவதற்கு, கொண்டு குவிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்தது. இனத்துக்கு எவர் துரோகம் செய்தாலும் நான் விட மாட்டேன். அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். அடங்கப்பா அடங்கப்பா, என்ன தேடுற? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. அப்படியா? மாநில பிரச்சனைகளுக்காக இருந்தால் இப்போ ஏன்னா எல்லா ஊர் எம்பியும் பார்ப்பாங்க இல்லையா? ஒய் அப்படின்வாங்க, அரெஸ்ட் ஒய் அப்படின்வாங்க, போவாங்க. கரெக்டா? இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணா துப்புவாங்க. இப்போ பக்கத்து ஸ்டேட் எம்பி கிட்ட எல்லாம் துப்பு வாங்குறதுக்கு தான் நீங்க போய் இங்க 22 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? திமுக எவ்வளவு கேவலமான, கேடுகெட்ட, கொச்சையான, மட்டமான, பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு கட்சி என்பதற்கு உதாரணம் கடந்த ஆட்சியில பொன்முடி அவர்கள் பேசின 18+ பட்டிமன்றங்கள். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடியை கைது செய்து ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பொன்முடியை செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் கைது செய்து ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன்.